अल्हम्दुलिल्लाह इन्नल हम्दुलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिलहु फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा. அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியுமாக்கி இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக எனது உரை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க எல்லாமல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அவன் வாரத்தில் முக்கியமான ஒரு கடமையாக தந்திருக்கின்ற ஜும்ஆவினுடைய தொழுகையை அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறைப்படி அந்த ஏக இறைவனை வணங்கி வழிபட வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் இங்கே ஒன்றாக குழுமி இருக்கின்றோம். அப்படி குழுமி இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆவினுடைய நாளில் இந்த தருணத்திலே இன்றைய ஜும்ஆவினுடைய உரையாக நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் இஸ்லாத்தினுடைய பார்வையில் எண்ணங்களும் செயல்களும் என்ற ஒரு தலைப்பின் கீழே தான் செயல்களை பார்க்க இருக்கிறோம். இது சம்பந்தமாக ஏராளமான செய்திகளை தெரிந்து வைத்தவர்களாக நாம் இருப்போம். ஏராளமான செய்திகளை பல்வேறு சொற்பொழிவுகளிலே செவிமடுத்தவர்களாக இருப்போம். அதையெல்லாம் ஒன்றிணைத்து இங்கே பேசப்படுகின்ற செய்திகளை நமது வாழ்க்கையில் எப்படி கடைபிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பை நாம் இங்கே தேர்வு செய்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அகில உலகத்தையும் படைத்து அதிலே மனிதர்களை படைத்திருக்கின்றான். அப்படி மனிதர்களை படைத்திருக்கின்ற இறைவன் என்ன நோக்கத்திற்காக படைத்திருக்கின்றான் என்பதை தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லக்கூடிய நேரத்தில் ஒமா ஹலக்துல் ஜின்ன ஒல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், நிச்சயமாக இந்த மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை வணங்குவதற்காகவே என்று வேறு எதற்காகவும் எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் நான் படைக்கவில்லை என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். அப்படி வணங்குவதற்காக படைத்திருக்கின்றேன் மனிதர்கள் என்று சொல்லும் பொழுது நாம் இந்த தொழுகை மட்டும்தான் வணக்கம், ஜக்காத்து மட்டும்தான் வணக்கம், ஹஜ்ஜு செய்வது மட்டும்தான் வணக்கம் என்ற அடிப்படையில் எல்லாம் பிரித்து பார்க்க முடியாது. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பிறந்தது முதல் அவனுடைய உயிர் தருணம் வரை வாழ்கின்ற வாழ்க்கையில் செய்யக்கூடிய எல்லாவித செயல்பாடுகளுமே அல்லாஹுக்கு கட்டுப்பட்டதாக அல்லாஹுடைய தூதர் வழிகாட்டி தந்ததற்கு ஏற்பதான் இருக்க வேண்டும். அப்போ எல்லாமே ஒரு வணக்கத்திற்குரிய செயலாக நாளை மறுமையிலே வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய செயலாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய பார்வையிலே அதை எடுத்துக்கொள்வான். இது தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்போ மனிதன் எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், அப்படி மனிதர்களை படைத்த நோக்கத்தை சொல்லி காமித்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மனிதர்களை பார்த்து சொல்லுகின்றான், நீங்கள் வணங்கக்கூடிய அந்த வணக்கம் என்பது, அந்த வணங்கும் நோக்கம் என்பது எனக்காகத்தான் இருக்க வேண்டும், வேறு யாருக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த விஷயத்தின் கீழே இரண்டு விளக்கங்களை நாம் பார்க்க முடியும். ஒன்று, என்னை மட்டும்தான் வணங்க வேண்டும், நீ வணங்கக்கூடிய வணக்க வழிபாடு எனக்காகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்கின்ற அந்த விஷயத்திலே என்னை வணங்கக்கூடிய நேரத்தில் அதே போல் வேறு ஒருவரை வைத்து விடாதே, என்னை வணங்கக்கூடிய இடத்தில் இன்னொருத்தரை வைத்து விடாதே, இன்னொரு பொருளை வைத்து வணங்கி விடாதே என்ற அடிப்படையிலே விளக்கம் வருகிறதையும் பார்ப்போம். ஆனால் நாம் பார்க்க இருக்கின்ற இந்த தலைப்பிற்குள்ள விளக்கம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லக்கூடிய ஒரு அந்த வசனங்களை புரிந்து கொண்டு என்ன நோக்கம் என்பதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கின்றான், வல்லதீன யுன்ஃபிகுன அம்வாலஹும் ரிஆ அன்னாசி வலா யுமினூன பில்லாஹி வலா பில் யௌமில் ஆஹிர். அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பாது மக்கள் மெச்சுவதற்காகவும் தமது செல்வத்தை செலவிடக்கூடிய அந்த மனிதன் இருக்கிறானே, ஒமைய குனி சைத்தான், அவன் சைத்தானின் நண்பன் என்பதாக சொல்லி காமிக்கின்றான். லஹு கரீனா, யாருக்கு சைத்தான் நண்பனாக ஆகிவிட்டானோ ஃபொசாஹ கரீனன், அவன்தான் கெட்ட நண்பன் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் 4வது அத்தியாயத்திலே 38வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். இதில் என்ன சொல்ல வருகிறான் என்று சொன்னால், அல்லாஹுவையும் அந்த இறுதி நாளையும் நம்பியிருக்கின்ற அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க, மர்மை மீது நம்பிக்கை கொள்ளாத மக்களாக போகிறத பார்க்குற வசனத்தின் மூலமாக பெரும்பாலும் பார்க்குறோமா இல்லையா? எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, செயல்கள் இருக்கிறது. நாம் செல்வத்தை மட்டும் இங்கே அல்லாஹ் சொல்லி காமிக்கிறத பார்க்குறோம். அந்த செல்வத்தை எடுத்துவிட்டு மற்ற விஷயம் நாம் அதில் போட்டுக்கொள்ள வேண்டியது தான். அல்லாஹ் சொல்ல வரிய விஷயம், அல்லாஹையும் இறுதி நாளையும் நம்பாமல் தான் அந்த மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அவர்களுடைய செயல்கள் அப்படித்தான் இருக்கின்றன. இந்த உலகத்திலே பொருளாதாரத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். அவர்கள் இல்லா பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு, இல்லாத ஏழை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் அல்லாஹுக்காக கொடுக்கவில்லை, தன்னுடைய எண்ணத்தில் அல்லாஹ் சொன்னதற்காக செய்கிறேன் என்று அவர்கள் செய்யவில்லை. மாறாக அவர்களோடு வாழக்கூடிய இந்த ஊர் மக்கள்,
அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்கள் இவர்களெல்லாம் புகழ வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் இந்த செல்வத்தை செலவிடுகிறார் என்பதாக சொல்லி காமிச்சிட்டு, அப்படி செய்யக்கூடிய மனிதன் சைத்தானுடைய உற்ற நண்பன் என்பதாக சொல்லி காமிக்கின்றான். அப்போ இந்த வசனத்தில் புரிய வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய ஜகாத்தா தர்மம் எதுவாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு வேறு வகையான வணக்க வழிபாடுகள் எதுவாக இருந்தாலும் சரி, எண்ணத்தில் என்ன இருக்கு நம்ம மனசில், அல்லாஹுக்காகத்தான் செய்கின்றேன், இந்த பொருளாதாரத்தை அல்லாஹ்தான் எனக்கு கொடுத்தான், ஆகையினால் அவன் சொன்னபடி நான் செலவிடுகிறேன் என்பதாக நம்மளுடைய ஆள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ ஒரு வணக்கத்தை செய்யக்கூடிய நேரத்தில் பிற மக்கள் புகழ வேண்டும், பிற மக்கள் நம்மளை கொடைவளர் என்று கூற வேண்டும், பிற மக்கள் நம்மை நல்ல மனிதர் என்று கூற வேண்டும். இந்த மனிதர் எப்போ பார்த்தாலும் ரொம்ப பவ்யமாக இருப்பார், சலாம் சொல்லி எங்கே பார்த்தாலும் சலாம் சொல்லிடுவார், பள்ளிவாசலே கதி என்று கிடப்பாது என்று பிற மக்கள் மெச்ச வேண்டும் என்பதற்காக உங்களுடைய செயல்கள் இருக்கக்கூடாது என்பதாகத்தான் இந்த திருமுறை குர்ஆனுடைய வசனத்தின் வாயிலாக நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொல்லும் பொழுது அழகான ஒரு ஹதீஸின் வாயிலாக நமக்கு புரிய வைக்கிறாங்க. புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தொகுத்த அந்த ஹதீஸ் கிரந்தத்திலே முதலாவது ஹதீஸாகவும் அதை பதிவு செய்திருக்கிறார்கள். நாம் விளங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, இன்னமல் அஅமால பின்னியா. இது நிறைய பேர் வாயில சொல்லுவோம், அதாவது எண்ணங்களை பொறுத்து தான் செயல்கள் அமைகின்றன என்று அடிப்படையில் சொல்லுவோமா இல்லையா? நம்ம சாதாரணமாக ஒரு மனிதனை கேட்போம், ஏன்பா நேற்று இந்த ஆளு கூட உன்னை பார்த்தனே, அவர் கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு மாதிரியா இருப்பார், அந்த இடத்துக்கிட்டே நான் பார்த்தனே, அவர் நின்றார் நீ நின்றிய அப்படின்னு கேட்டோம்னு சொன்னால் அங்கே சொல்லுவோம் அந்த விஷயத்தை. எங்கே சொல்லுவோம், அவர் கூப்பிட்டாருன்னு நான் வந்தேன், இன்னமலாகமால பின்னியா, என்னத்தை பொறுத்தான செயல் அமையும், அவர் கூப்பிட்டாரு, அவர் தப்பான செயல் செய்கிறாருன்னு நானுமா செஞ்சேன், அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. தப்பான செயல் செய்வதற்காகத்தான் அவர் செல்கிறார் என்று தெரிகிறது, தனியாக போவதற்கு போரிங்காக இருக்கிறது என்பதாக கூட உன்னை கூப்பிடுகிறார் என்று புரிகிறது. அப்போ அவர் செய்யக்கூடிய தப்பிற்கு துணை போனதாகத்தான் உங்களுடைய நிலை ஆகிவிட்டது அல்லாஹ்வுடைய பார்வையில். அப்போ அங்கே போய் நின்றுக்கிட்டு எண்ணத்தை பொறுத்து தான் செயல்களாமே, நான் செய்யலைல அல்லாஹ் எண்ணத்தை பார்க்குறான்ல, இப்படி வியாக்கியானங்கள் கொடுக்குறத பார்க்குறோமா இல்லையா? அப்போ விளங்கி தெளிவான வகையில் நம்மளுடைய எண்ணங்களை செயல்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கிறாங்க, இன்னமல் அஅமால பின்னியா, எண்ணங்களை செயல்கள் எண்ணங்களை கொண்டு தான் அமைகின்றன. ஓ இன்னமாலி குல்லி முரிஇன் மானவ, ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் எண்ணியதே கிடைக்கும். ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இல துன்யா யுஸீபுஹா, யாருடைய அந்த ஹிஜ்ரத் என்பது வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய பயணம் என்பது அல்லாஹுக்காகவும் அவருடைய தூதருக்காகவும் அமைந்து விடுகிறதோ, அது அந்த செயல்களுக்காக அவர் ஹிஜ்ரத் செய்ததாகவே ஆகிவிடுகிறது. மாறாக அவ் இலா உம்ராத்தி என்கிஹுஹா, எவரது இந்த உலக பயணம் என்பது இந்த உலகத்தில் உள்ள ஆசாபாசங்களை அடைவதற்காகவோ அல்லது ஒரு பெண்ணை அடைவதற்காகவோ அமைது சொன்னால் ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹி, அந்த ஹிஜ்ரத் என்பது அந்த நாட்டத்திற்காக அமைந்துவிடும். எண்ணங்களை பொறுத்தான் செயல்கள் அமைதுன்னு சொன்னாலும் ஒரு மனிதர் ஹிஜ்ரத்து செய்கிறாருன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய பாதையில் எத்தனை பேரை நாம் பார்ப்போம், நான் 40 நாள் ஜமாத்துக்கு போயிட்டு வர்றேன், 3 நாள் ஜமாத்துக்கு போயிட்டு வர்றேன் இப்படின்னு சொல்கிறவங்கள பார்ப்போம். இல்லை ஒரு சில பேர் ஒரு நிர்வாகத்தில் ஒரு அமைப்பில் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் ரமலானுடைய மாதங்களில் பொருளாதாரத்தை போய் வெளியூர்களில் வெளிநாடுகளில் ஹிஜ்ரத் செஞ்சு போய் திரட்டி கொண்டு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு பங்கிட்டு கொடுப்போம் என்ற அடிப்படையில் ஹிஜ்ரத் செஞ்சு போகிறத பார்ப்போம். இப்படிலாம் போகக்கூடிய நேரத்தில் உண்மையிலேயே அவருடைய நோக்கம் என்பது அல்லாஹுக்காகவும் அல்லாஹுடைய தூதருடைய வழியில் செயல்படுவதற்காகவும் இருந்தது என்று சொன்னால் அது தப்பு இல்லை, அல்லாஹ் அதை பொருந்து கொள்வான் அதன் அடிப்படையில். ஆனால் மாறாக எப்படி மனசு இருக்கார் பார்த்தியாப்பா, அவருடைய கை காசை செலவு பண்ணி ஃப்ளைட் டிக்கெட் போட்டு வெளிநாட்டுக்கு போனார், போய் இந்த மக்களுக்காக ஏழை மக்களுக்காக வசூல் செஞ்சுட்டு வந்தார் என்று புகழ வேண்டும் என்ற அடிப்படையில் அவருடைய செயல்கள் அமைகிறது என்று சொன்னால் அவர் உண்மையிலேயே இந்த உலகத்தினுடைய புகழுக்காக ஆசைப்பட்டார் என்பதாகத்தான் அவர்கள் செயல்கள் இருக்கும் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம். இது புகாரில் 1வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தியாக பார்க்குறோம். அப்போ என்ன விளங்கணும்னு சொன்னால் எண்ணங்கள் சரியாக இருக்கணும். ஒரு செயலை ஒரு காரியத்தை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் அது இஸ்லாத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா, அல்லாஹுவால் கட்டளையிடப்பட்டிருக்கிறதா, அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்தியாக இருக்கிறதா, அல்லாஹ்வுடைய தூதரால் வழிகாட்டி தந்த செயலாக இருக்கிறதா என்பதை நம்முடைய மனதில் நிலைநிறுத்தி அப்போ நான் இதை அல்லாஹுக்காக செய்கிறேன் என்ற அடிப்படையில் நம்முடைய எண்ணத்தை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது எதற்காக அப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையில் நாம் பார்ப்போம், நண்பர்களோடு சேர்ந்து அப்படியே போவோம், ஷாப்பிங் போகிறோமா இல்லையா? இப்போ நமக்கு நோன்பு வருது, நோன்பு காலம் முடிஞ்சு பெருநாள் வருதுன்னா பெருநாளுக்கு புது ட்ரெஸ் எடுக்கிறதுக்குலாம் போவோம். இல்லை ஒரு வாட்ச் வாங்க போகிறோம் எங்கேயோ ஒரு கடைக்கு நண்பர்களோட, அப்போ என்ன செய்வோம், 2 பொருள் நம்மளுடைய ஆசைக்கு இது நல்லா இருக்குப்பான்னு எடுத்துருவோம். 3வது ஒரு பொருள் எடுக்க போகும்போது என்ன கூட ஒரு சொல்லுவார், இது நல்லா இல்லையா அது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன நினைப்போம், நம்ம கூப்பிட்டோன்னே நம்ம கூட வந்திருக்கிறாரு, நமக்கு உதவி செய்கிறாரு, ஹெல்ப் பண்ணுறாரு, அப்போ இவருடைய ஆசைக்காக நம்ம ஒன்று எடுப்போமே என்ற அடிப்படையில் இந்த உலக வாழ்க்கையில் சக நண்பர்களுடைய திருப்தியை எதிர்பார்க்குறோமா இல்லையா? அப்போ அது இந்த உலகத்திலே நீங்கள் அப்படி எதிர்பார்க்கும் பொழுது நாளைக்கு நிரந்தரமான உலகமாக இருக்கிற மறுமையினுடைய அந்த வாழ்க்கையில்
நீங்கள் சரியான முறையில் வெற்றி பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால், சொர்க்கத்திலே நீங்கள் நுழைய வேண்டும் என்று சொன்னால், அப்போ அல்லாஹ்வுடைய திருப்தி பெற்ற காரியமாக இந்த உலகத்தில் செய்யணுமா இல்லையா? அது எப்போ அல்லாஹ்வுடைய திருப்தி உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னால், எண்ணங்கள் சரியாக இருந்தால்தான். மாறாக இந்த உலக வாழ்க்கையினுடைய ஆசாபாசத்திற்காக உலக மக்கள் நம்மை புகழ வேண்டும் என்பதற்காக நம்ம செயல்கள் அமைந்து விட்டது என்று சொன்னால், அதில் அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்குமா? கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நோ சான்ஸ். ஏன்னா உங்களுடைய புகழ் எல்லாம் உலகத்தில் தெரிஞ்சிருது. சக மனிதர்கள், நண்பர்கள் சொல்கிறாங்க, நீ இந்த காரியத்தை செஞ்சியப்பா, அருமையான செஞ்சு கொடுத்துருக்க, அந்த மக்கள் எவ்வளோ பயன்படுறாங்க என்று புகழத்துக்காக செஞ்சீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்காது. அப்போ அல்லாஹ்வுடைய திருப்தி என்பது தான் மிக மிக முக்கியமானது. இந்த உலகத்தில் நீங்கள் செயல்படுத்துகின்ற செயல்பாடுகளுக்கு உங்களுடைய முதலாளிகள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய நண்பர்கள் என்னதான் உங்களை புகழ்ந்தாலும் அல்லாஹ்வுடைய திருப்தி இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை நாளை மறுமையிலே செழிப்பாக இருக்கும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் உண்மையானவன், நித்திய ஜீவனாக இருக்கக்கூடியவன். அவன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காமிக்கின்றான், வஅதல்லாஹ், அல்லாஹ் வாக்களித்தான். அந்த வசனம் ஆரம்பிக்கும் பொழுது வஅதல்லாஹ், அல்லாஹ் வாக்களித்தான், அல் முஃமினீன வல் முஃமினாத்தி, முஃமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் வாக்களித்தான். எதை வாக்களித்தான்? ஜன்னாத்தின். வஅதல்லாஹு லில் முஃமினீன வல் முஃமினாத்தி ஜன்னாத்தின். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஃமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வாக்களித்து விட்டான், சொர்க்கத்தை வாக்களித்து விட்டான் என்பதாக அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிட்டு அடுத்து வரக்கூடிய வரியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், தஜ்ரி மின் தஹ்தி அல் அன்ஹார், அதிகமான கேள்விப்படக்கூடிய வார்த்தைகள். முதல்ல மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொர்க்கத்தை வாக்களித்திருக்கின்றான். அதில் தஜ்ரி மின் தஹ்தி அல் அன்ஹார், அந்த சொர்க்கத்திலே கீழ்ப்பகுதியிலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்டை சொல்லி காமிக்கின்றான். இந்த உலகத்தில் யாராவது நமக்கு சொல்லுவாங்களா, ஒரு வீட்டில் போய் நம்ம வாடகைக்கு இருக்கிறோம், ஒரு இடம் வாடகைக்கு பிடிச்சி தங்குறோம்னு சொன்னால் நம்ம எப்போ காலி பண்ணுறோமோ காலி பண்ணிட்டு போங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இல்லை அக்ரிமெண்ட் போடுவாங்க, 2 வருஷம், 1 வருஷம், ஒரு 5 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு அதுக்கப்புறம் இவர் போயிடுவார், இப்படி தான் சக மனிதர்கிட்ட அறிமுகப்படுத்துவாங்க. ஆனால் இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான் பாருங்க, மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வாக்களித்திருக்கிறான் சொர்க்கத்தை. அந்த சொர்க்கத்திலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், ஹாலிதீன ஃபீஹா, அவர்கள் அதிலே நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள். எவ்வளோ பெரிய கருணாளன் பாருங்க. தன்னுடைய விஷயங்களை, தன்னால் கட்டளையிடப்பட்ட செயல்பாடுகளை அவன் இந்த உலகத்தில் செயலாற்றக்கூடிய எந்த ஒரு செயல்களாக இருந்தாலும் சரி, வணக்க வழிபாடுகளை பார்த்து இருந்தாலும் சரி, உலகத்திலே சக மனிதர்களுக்கு மத்தியிலே செயல்படுத்தக்கூடிய செய்திகளாக இருந்தாலும் சரி, அது என்ன எண்ணம் இருக்கணும்? அல்லாஹ்வுடைய திருப்தியை நாம் பெற வேண்டும். நம்முடைய நண்பர்களுக்காக செய்யக்கூடாது, ஊருக்காக செய்யக்கூடாது. அப்படி அல்லாஹ்வுடைய திருப்திக்காக நாம் செய்ய வேண்டும் என்று ஒரு மனிதன் இருந்தான் என்று சொன்னால், அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றான், நான் இந்த சொர்க்கத்திலே உன்னை தங்க வைக்கிறேன். ஹாலிதீன ஃபீஹா, சாதாரணமாக இல்லை, இந்த உலக வாழ்க்கையில் போகிற மாதிரி ஒரு பயணம் போகிறோமே, ஒரு ஊரில் 2 நாள் தங்கிட்டு திரும்பி வந்துடும், அந்த மாதிரி இல்லைப்பா. நிரந்தரமாக உன்னை அங்கே தங்க வைப்பேன். அதில் சொர்க்க சோலைகளாகவும் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. அந்த சுகத்தை அனுபவிப்பதற்காக ஹாலிதீன ஃபீஹா, என்றென்றும் அவர்கள் அதிலே இருப்பார்கள். ஓ மசாக்கின தையிபத்தன் ஃபீ ஜன்னாத்தின் அதன், அந்த நித்திய சுவனபதிகளில் அவர்களுக்கு ஒரு அழகிய மாளிகை உண்டு. எந்த அளவுக்கு கருணையாளன் இருக்கான் பாருங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தையை கட்டுப்பட்டு சரியான முறையில் நடந்தோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அப்படி நடக்கக்கூடிய மனிதர்கள் நாம் இருப்போம். அல்லாஹ் அருள் புரியணும், துவா செய்யுங்க. இருந்தால் சொர்க்க சோலையில் நிரந்தரமாக தங்க வைக்கிறான், உங்களுக்கு அழகான ஒரு மாளிகையும் கொடுக்கின்றான். இப்போ தான் விஷயத்தை சொல்கிறான். இதெல்லாம் யாருக்கு தெரியுமா? ஒரு இல்வானுன் மினல்லாஹி அக்பர். இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் அவனுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய எல்லா செயல்பாடுகளும் இருக்குது. இவை அத்துணை செயல்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்திக்காகத்தான் நான் செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதன் இருக்கிறான் அல்லவா, அந்த மனிதனுக்குத்தான் அல்லாஹ் வாக்களிக்கின்றான். அப்படிப்பட்ட மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உங்களுக்கு சொர்க்க சோலைகளை தருகிறேன், அதிலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அதிலே நீங்கள் நிரந்தரமாக தங்கி இருப்பீர்கள் என்பதாக அவனுடைய திருப்தியை பெற்ற மக்களுக்கு சொல்லக்கூடிய இறைவன் ஸாலிக ஹுவல் ஃபௌசுல் அலீம், அதுதான் மகத்தான வெற்றி என்பதாக சொல்லி காமிக்கிறான். அப்போ இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து என்ன ஒரு கடுகு அளவுக்கு செயல்கள் செய்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் 10 ரூபா தர்மம் பண்ணாலும் சரி, அல்லது கோடிக்கணக்கில் தர்மம் பண்ணாலும் சரி, இல்லை உங்கள் சொத்தையே பிறருக்கு எழுதி வச்சாலும் சரி, நீங்கள் என்ன செஞ்சாலுமே உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும்? இன்னமல் அமால பின் நியாத் என்று சொல்லுகின்ற அந்த வாசகத்திற்கு தகுந்தாற் போல், இது என்னுடைய அல்லாஹ்விற்காக நான் செய்கின்றேன், ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, என்னிடத்தில் இருக்கக்கூடிய 10 ரூபாய் செய்யக்கூடிய தர்மமாக இருந்தாலும் அவனுடைய அருட்கொடைதான், அதனால் அவனுக்காகத்தான் அந்த உலகத்தில் செய்தேன் என்பதாக அந்த விஷயத்தில் உறுதியாக இருந்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய இந்த இறைவனுடைய திருப்தி தான் அல்லாஹ் அக்பர் மிகப்பெரியதுன்னு சொல்லி காமிக்கின்றானே, அந்த பொருத்தத்திற்குரிய மக்களாக நாம் மாற முடியும். 9வது அத்தியாயத்தில் 72வது வசனத்தில் இந்த விஷயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காமிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அமல்கள் சுத்தமான அமல்களாக இருந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்க, எந்த கலப்படமும் இல்லை,
எந்த மனிதனுக்காகவும் நீங்கள் செய்யலை, எந்த உலக ஆதாயத்துக்காகவும் நீங்கள் செய்யலை, அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் நீங்கள் செய்யக்கூடிய சுத்தமான அமலாக இருந்தது சொன்னால், இந்த உலகத்திலே உங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனை காலங்களில், உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்ட காலங்களில் எல்லாம் நீங்கள் நெஞ்சை நிமித்தி அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடை நான் செய்தேனே, அந்த செயல் நான் செய்தது உனக்காகத்தான் செய்தேன், இந்த செய்த செயல்களை நீ பொருந்திக் கொண்டாய் என்று சொன்னால், உனக்காக மட்டும்தான் நான் செய்தேன் என்பதை நீ விளங்கி நீ பொருந்திக் கொண்டிருந்தாய் என்று சொன்னால், அந்த செயல்களை கொண்டு எனக்கு நீ இந்த கஷ்டத்திலிருந்து எனக்கு விடுதலை அளிப்பாயாக, இந்த கஷ்டத்தை போக்குவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய முடியும். அல்லாஹ் அதை வைத்து நமக்கு கஷ்ட காலத்தில் சோதனை காலத்தில் வழிவகை செய்வான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை வைத்து நம்ம புரிந்து கொள்ள முடியும். பெரும்பாலும் இந்த ஹதீஸை நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் சொல்லி காமிக்கிறாங்க. முற்காலத்தில் வாழ்ந்த 3 மனிதர்களுடைய நிலையை சொல்லி காமிக்கிறார்கள். எந்த அளவிற்கு 3 பேரை சொல்லி காமிச்சிட்டு அதில் முதலாவது மனிதரை பற்றி சொல்கிறாங்க. அவர் என்ன செய்கிறாரு, அவருடைய தொழில் என்னவா இருக்குதுன்னு சொன்னால் ஆடு மேய்க்கக்கூடிய தொழில் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் சொல்கிறார், ஒரு எப்படி சொல்லி காமிக்கிறாங்க ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு காட்டுப்பகுதியில் 3 நண்பர்கள் மனிதர்கள் நடந்து போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மிக பயங்கரமான இடிமின்னலோட மழை வருகிறது. மழை பெய்யக்கூடிய அந்த நேரத்தில் காட்டுப்பகுதிகளில் எங்கேயாவது போய் தஞ்சம் போகிறதுக்கு இடம் கிடைக்குமா? அவர்களுக்கு ஒரு மலைப்பகுதியாக இருக்கிறது, ஒரு குகை போல ஒரு இடம் கிடைக்கிறது. அந்த குகை உள்ள போய் 3 பேரும் அடைஞ்சிடறாங்க, மழையில் நனையக்கூடாது என்பதற்காக. இதை சொல்லி காமிச்சிட்டு அந்த மனிதர்கள் போய் தங்கினார்கள். அந்த குகையில் போய் தஞ்சம் பூந்தாங்கட, மழையினுடைய வேகத்தினாலையும் இந்த காற்றினுடைய வேகத்தினாலையும் அந்த குகையினுடைய வாசலை ஒரு மிகப்பெரிய ஒரு கல் கதவு லாக் பண்ண மாதிரி அடைச்சிருது. உள்ளே போனவங்க வெளியில் வர முடியாது. அந்த மாதிரி அடைத்து போயக்கூடிய அந்த நேரத்தில் அந்த மனிதர்களுடைய நிலை எப்படி இருந்தது, அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி அமைந்திருந்தது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் விவரிக்கிறார்கள். அப்படி 3 பேர் சென்று அந்த குகையில் நுழைந்து விட்டார்கள். அந்த வழியை பாறை அடைத்து விட்டது. அப்போ அந்த 3 பேருக்குள்ளே என்ன செய்ய ஒரு முடிவுக்கு வர்றாங்க, நாம் அல்லாஹ்வுக்காக செயல்பாடுகள் செஞ்சிருக்கிறோமா இல்லையா, அதை சொல்லி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை கேட்போம். ஏனென்று சொன்னால் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்பது சத்தம் போட்டாலும் வெளியில் கேட்காது, யாரும் இந்த பாறையை நகர்த்தப் போவதில்லை, அல்லாஹ் நாடினால் தவிர வேறு எவராலும் இதை செய்ய முடியாது என்ற அடிப்படையில் அவங்க முடிவெடுத்து ஒரு மனிதர் சொல்கிறார். அவர் ஆடு மேய்க்கக்கூடிய தொழில் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். யா ரப்பே, யா அல்லாஹ், நான் தினமும் ஆடு மேய்ப்பதற்காக வெளியிலே போய்விட்டு வந்து அதனுடைய பாறை கறந்து எனக்கு வயதான பெற்றோர்கள் இருக்கிறார்களே, தாய் தந்தையர்கள், அவர்களுக்கு முதலில் கொடுத்து அவர்களை அதை உண்ற பிறகு அருந்திய பிறகு என்னுடைய மனைவி மக்களுக்கு நான் கொடுத்து விட்டு நானும் சாப்பிட்டு விட்டு உறங்குகின்றேனே, அப்படிப்பட்ட நிலை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் நான் வெளியிலே சென்று விட்டு பாலையை கறந்து எடுத்து வருகிறேன். என்னுடைய பெற்றோர்கள் உறங்கி விட்டார்கள். அவர்கள் உறங்கியதை பார்த்து எனக்கு எழுப்புவதற்கு மனம் வரவில்லை. நான் அமைதியாக காத்து கொண்டே இருந்தேன், வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறார் அவர். என்னுடைய பெற்றோர்கள் எப்போ கண்ணு முழிக்கிறாங்களோ அப்போ அவங்களுக்கு அந்த உணவை கொடுப்போம், பாலை கொடுப்போம் என்ற அடிப்படையில் கண்ணு முழிச்சிட்டே இருக்கிறார். அவர் இருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய பிள்ளைகள்லாம் பசி தாங்காமல் அழுகுது, ஆனால் அவர் கொடுக்கல. எப்படியோ செய்யக்கூடிய வழக்கத்தை மாற்றக்கூடாது என்பதாக அவர் காலையில் தன்னுடைய பெற்றோர்கள் கண்முழித்த உடனே பாலை கொடுக்குற செய்தியை சொல்லி காமிக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது ஒரு நபர். அப்போ அவர் சொல்கிற இந்த விஷயத்தை சொல்லி அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு, இந்த விஷயத்தை நான் உன்னுடைய திருப்திக்காக உனக்காக நான் செய்தேன் என்பதை நீ எண்ணினால், நீ பொருந்திக் கொண்டால் இந்த இக்கட்டான நிலையிலிருந்து எங்களை நீ காப்பாற்றுவாயாக என்ற அடிப்படையில் சொல்லி அவர் அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்கிறாரு. வெளி உலகம் வானம் தெரிகிற அளவுக்கு லேசாக பாறை நகர்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காமிக்கிறாங்க. இரண்டாவது மனிதர் சொல்கிறாரு, யா ரப்பே, என்னுடைய தந்தையினுடைய சகோதரரின் மகள், அவள் எனக்கு ரொம்ப விருப்பமானவளாக இருந்தால், இந்த உலகத்தில் எந்த ஒரு ஆணும் பெண்ணும் ஆசை கொள்வதை விட அவளின் மேல் எவ்வளவு ஆசை நான் வைத்திருந்தேன் என்பதை நீ அறிவாய். அல்லாஹ்ட்டே முறையிடுறாரு, நீ அறிவாய். அப்படி நான் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவள் 100 தீனார் காசுகள் தேவையுள்ளவளாக இருந்தால் அதை பயன்படுத்தி அவளை அடைய வேண்டும் என்று நான் முயற்சி செய்து உழைத்து 100 தீனாரை நான் திரட்டினேன். திரட்டியதற்கு பிறகு அவளிடத்தில் கொடுத்தேன். அவளும் என்னுடைய ஆசையை கிணங்க ஒத்துக்கொண்டால் அந்த விஷயத்தை அந்த பெண்ணை நான் அடைவதற்கான முயற்சியை மேற்கொள்கிற அந்த நேரத்திலே அவள் சொன்னால், இத்தகுல்லா, அல்லாஹுவை பயந்துக்கொள், உரிய அனுமதியின்றி நீ எந்த முத்திரையை உடைக்காதே என்று அந்த பெண்மணி சொன்னால், சொன்ன வேகத்தில் நான் எழுந்து விட்டேனே. எழுந்தது அவள் சொன்ன வார்த்தைக்காக நிலவில்லை, வார்த்தையில் சொன்ன உன்னுடைய விஷயம் என்ன, இத்தகுல்லா, அல்லாஹுவை அஞ்சிக்கொள் என்று அவள் சொன்ன காரணத்தினால் தானே நான் அவளை விட்டு எழுந்தேன். இந்த செயலை நான் உனக்கு பயந்துதான் உன்னுடைய திருப்தி நாடிதான் செய்தேன் என்பதை நீ ஏற்றுக்கொண்டாய் என்று சொன்னால், இந்த கஷ்ட நேரத்தில் எங்களுக்கு அதை கொண்டு உதவி புரிவாயாக என்று சொல்லும் பொழுது இரண்டாவது பாகமாக பாறை கொஞ்சம் காற்று வரக்கூடிய அளவிற்கு விலகுகிறது. மூன்றாவது மனிதர் சொல்லி காமிக்கின்றார்,
யா ரப்பே, என்னிடத்தில் ஒரு மனிதனை நான் வேலைக்கு அமர்த்தினேன். என்ன சம்பளத்திற்கு அமர்த்தினேன்? 2 சாவு அளவு கோதுமைக்காக. அதை சம்பளமாக பேசி என்னிடத்தில் இருக்கக்கூடிய பணிகளை செய்வதற்காக வேலைக்கு நான் அவனை அமர்த்தினேன். 2 சாவு என்று சொன்னால் ஒரு அளவை பாத்திரம் அந்த காலத்தில், அதாவது இது ஒரு சாவுன்னு கணக்கு சொல்கிற மாதிரி அந்த காலத்தில் இருக்கிறது. 2 தடவை இதே போல் அள்ளி கொடுத்தோம் என்று சொன்னால் அது 2 சாவு என்ற கணக்கு. அப்போ 2 சாவு கோதுமை சம்பளம் பேசி ஒரு மனிதரை வேலைக்கு அமர்த்தினேன். வேலைகளை எல்லாம் அந்த மனிதன் முடித்து விட்ட பிறகு அவருக்கு அந்த பேசிய சம்பளத்தை கொடுக்கும் பொழுது இதை நீ வைத்துக்கொள் என்பதாக அவர் போயிடுறார். போனதற்கு பிறகு இவர் என்ன நினைக்கிறாரு, அவருடைய சம்பளம் நம்மகிட்ட இருக்குதா, வாங்காமல் போயிட்டாரு என்று சொல்லி சும்மா அப்படியே எடுத்து வைக்க. நம்மளாம் பெரும்பாலும் அப்படி தான் செய்வோம். யாராவது கொடுத்துட்டு போனால் சும்மா தூக்கி எடுத்து வச்சிருவோம், அனுமதி கூட கேட்க மாட்டாங்க பயன்படுத்தலாமான்னு. ஆனால் அந்த மனிதர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், சம்பளம் வாங்காமல் போனவுடன் அந்த கோதுமையை வைத்து பயிர் செய்து அந்த வருகின்ற வருமானத்தின் மூலம் ஆடு மாடுகளை வாங்கி அதற்கு ஒரு வேலையாளையும் நியமித்து அப்படியே பெருக்கி விட்டுறார் அவரோட சம்பளத்தை. திரும்ப ஒரு நாள் அந்த மனிதர் வருகிறார். இவர் நினச்சா என்ன செஞ்சுருக்கலாம், அந்த சம்பளத்தை இன்னைக்கு வாங்கிட்டு போயிட்டேன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யலை. திரும்ப அந்த மனிதர் வந்து நான் உன்னிடத்தில் வேலை செய்தேனே, கூப்பிடும் போது அப்படியே தான் ஹதீஸில் வருது, அப்துல்லா அல்லாவின் அடிமையேன்னு கூப்பிடுறார். அல்லாவின் அடிமையே, உன்னிடத்தில் ஒரு காலத்தில் நான் வேலை செய்தேன், அந்த சம்பளத்தை வாங்காமல் சென்று விட்டேனே, அதை எனக்கு இப்பொழுது தாருங்கள் என்பதாக கேட்குறார். அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த நிற்கிற ஆடு மாடு அதை மேய்ச்சிட்டு இருக்கிற ஆள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க, உங்களுக்கு தான். நம்மகிட்ட அந்த மாதிரி யார் சொன்னால் எப்படி இருக்கும், அதே மாதிரி அவரும் கேட்குறாரு. என்னை பார்த்தா உனக்கு என்ன கிண்டல் பண்ணுறிய, நீ என்னை பார்த்தா வந்து இது மாதிரி தெரியுது, உனக்கு ஜோக்கராக தெரியுதா, அந்த மாதிரி கேட்குறாரு அவர். எனக்குள்ள சம்பளத்தை கொடுங்கன்னு கேட்டால் அவர் இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை எடுத்துகிட்டு போ, அந்த ஆணையை சேர்த்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு கேட்கும் பொழுது அவர் சார் ஒல்லாஹி நிச்சயமாக உன்னுடைய அந்த சம்பளத்திலிருந்து பெருக்கப்பட்டது தான், அது உன்னுடைய பொருள் தான், உன்னுடைய பணம் தான், உன்னுடைய ஹக்கு தான், நீ எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லி அவர் எடுத்துகிட்டு போகிறார் மகிழ்ச்சியாக. இதை நான் செய்தேனே, நான் நினைத்தால் நானே அதை அனுபவித்துக் கொள்ள முடியாதா, பேசிய சம்பளத்தை மட்டுமே கொடுக்க முடியாதா, எனவே அனைத்தையும் நான் கொடுத்தேன். நான் செய்த இந்த செயல் உன்னுடைய திருப்தியை நாடி உனக்காக செய்தேன் என்பதை நீ ஏற்றுக்கொண்டாய் என்று சொன்னால், நீ பொருந்தி கொண்டாய் என்று சொன்னால், எங்களை இந்த கஷ்டத்திலிருந்து காப்பாற்று என்று சொன்ன பிறகு மொத்தமாக அந்த பாறை, அந்த குகையை அடைத்த பாறை விலகுகிறது, அவர்கள் வெளியே வரக்கூடிய அளவிற்கு வழி கிடைக்கிறது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம். அப்போ அந்த 3 பேருமே சொன்ன விஷயம் என்ன, 3 பேருமே அந்த 3 விஷயத்தை சொல்லி காமிக்கிறாங்க. செஞ்ச வாழ்க்கையில் செஞ்ச செயல்பாடுகளை சொல்லி காமிக்கிறாங்க. இது நான் அல்லாஹுக்காகத்தானே செஞ்சேன், உன்னோடக்காகத்தானே செஞ்சேன், உன்னுடைய திருப்தி நாடித்தானே செஞ்சேன். அந்த இடத்துல நான் வந்து அந்த விஷயத்தை சொல்லி காமிக்கிறேனே, அல்லது என்னுடைய வீட்டிலே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உன்னுடைய பொறுத்து செய்த செயல் வேறு யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியாது. நான் வீட்டிலே பால் கொடுக்குற அந்த சம்பவத்தை வைத்தால் கூட அந்த மனிதனுக்கு, அந்த மனிதனுக்கும், அந்த மனிதனுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் தான் தெரியும், வெளிமக்களுக்கு தெரியாது. அப்போ தனிமையில் இந்த மாதிரி என்னுடைய இல்லத்திற்கு உள்ளே எனக்கும் இன்னொரு நபருக்கும் நடந்த அந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு மட்டும் தானே தெரியும் யா அல்லாஹ். அப்போ உன்னுடைய பொருத்தத்தை நான் செய்ததுனால இந்த கஷ்ட காலத்தில் உதவி கேட்குறாங்க, கஷ்டம் விலகுகிறது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கிறாங்க. இப்போ நாம் என்ன விளங்கணும்னு சொன்னால், நம்மளுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி செய்தோம் என்று சொன்னால், அந்த எண்ணத்தின் அடிப்படையிலே இந்த உலகத்திலேயும் நமக்கு வந்து அது அரணாக, சோதனை காலத்திலே கஷ்ட காலத்திலே மிகப்பெரிய உதவி செய்யக்கூடியதாக அரணாக அமைந்துவிடும். எத்தனையோ காலங்களில் பாருங்களேன், நம்மள்கிட்ட வந்து நம்ம ஒரு காசு, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 50 ரூபா எடுத்துகிட்டு போகிறோம்னு வச்சுக்கிடுங்க. 50 ரூபாயை கொண்டு போனோம்னு சொன்னால் நல்ல திருப்தியாக நம்ம சாப்பிட முடியும். அதில் ஒரு 10 ரூபா குறையுது, 20 ரூபா குறையுதுன்னா நான் திருப்தியெல்லாம் சாப்பிட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மகிட்ட அதான் இருக்குது, 50 ரூபா தான் இருக்குது. போகும்போது நம்மகிட்ட வந்து யாராச்சும் ஒரு உணவு பசிக்குதுன்னு ஏதாவது கேட்குறாங்க, நம்ம ஒரு 20 ரூபா கொடுத்துட்றோம், இல்லை 10 ரூபா கொடுத்துட்றோம்னா நமக்குள்ள காசில் குறையுது. அப்போ நம்ம என்ன நினைப்போம், நாம் நினைத்த அந்த சாப்பாடை சாப்பிட முடியாதுல்ல, அப்போ இருக்கிற காசுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அங்கே அல்லாஹ் ஒரு பரக்கத்தை வைப்பான். எத்தனையோ பேர்களுக்கு நடந்திருக்கும், நாம் ஒருவருக்கு வந்து இருக்கக்கூடிய காசில் ஏதாவது செலவு செஞ்சு 10 ரூபா செஞ்சுட்டு போயிருந்தோம்னா, நாம் சாப்பிட்ற பொருளுக்கு 50 ரூபா 20 ரூபானா இன்னொரு நண்பர் இங்கே யதார்த்தமாக வருவார், இந்த அவருக்கு சேர்த்து காசு எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற நிகழ்வுகள் நடந்திருக்குமா இல்லையா? அப்போ அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹுடைய திருப்தியை நாடி எந்த ஒரு செயல் செய்தாலும் அதுக்கு இந்த உலகத்திலே பலன் கிடைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க, அந்த 3 மனிதர்களுடைய கஷ்ட காலத்தில் யாருமே உதவ முடியுமா? அந்த 3 மனிதர்களும் உள்ளே இருக்கிறது யாருக்காவது தெரியுமா? அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. சத்தம் போட்டாலும் வெளியில் கேட்காது. அப்போ அவர்கள் அல்லாஹுடைய திருப்தியை நாடி அந்த எண்ணத்தை எண்ணி மனதிலே செய்த செயல்களை சொல்லி காமிக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய கஷ்டத்தை போக்குறதை நம்ம பார்க்குறோம். அப்போ இது ஒரு விஷயம். அடுத்ததாக இன்னும் சில பேர் நினைப்போம், நம்ம என்ன பெரும்பாலும் சொல்லுவோம்னா, இது சொல்ல வேண்டிய விஷயமா இருக்குது. என்னென்னா, நம்ம யாருக்காவது காசு கொடுப்போம், பக்கத்தில் நண்பர் சொல்லுவார், ஏன்பா அவனுக்கு எப்போ பார்த்தாலும் போதையிலே இருக்கிறான், கஞ்சாவை பயன்படுத்துகிறான், மதுவுக்கு அடிமையாக இருக்கிறான், அவனுக்கு போய் நீ காசை கொடுத்துக்கிட்டு இருக்கிறியப்பா, இப்படிலாம் கொடுக்காதப்பான்னு தடுக்கிற ஆட்கள் நிறையா பார்த்துருப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸில் வரக்கூடிய செய்தியை பார்த்தோம்னா, ஒரு மனிதர் சொல்கிறார், நான் தர்மம் செய்ய போகிறேன் என்று கூறிக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே அந்த
செய்தியை கூறிவிட்டு இரவில் தர்ம பொருளுடன் வெளியிலே வந்தேன். வர்றார் ஒரு மனுஷர், தர்மம் செய்யணும்னு அல்லாவுடைய ஒரு பாதையில் அல்லாவுக்காக தர்மம் செய்யணும்னு வெளியே வந்துடுறாரு. வந்து ஒரு மனிதருக்கு தர்மமும் செய்கிறார். காலையில் மக்கள்லாம் பேசிக்கிறாங்க, யாரோ இரவு நேரத்தில் வந்து நேற்று இரவு வந்து ஒரு திருடன் கையில் தர்ம பொருளை கொடுத்துருக்கிறாரு. அப்போ இவர் காதில் வாங்கணும்னு சொல்கிறார், ஒரு திருடனுக்கு தர்மம் செய்ய வைத்த அல்லாஹ் உனக்கே புகழ் அனைத்தும் அப்படின்னு சொல்லிடுறாரு. நாளைக்கு செய்வேன்னு ஒரு உறுதிமொழி கொடுக்குறாரு. ரெண்டாவது நாள் வந்து தர்மம் செய்கிறதுக்கு வெளியில் வர்றாரு, ஒரு பொம்பளை கையில் கொடுக்குறாரு. அடுத்த நாள் மக்கள்லாம் காலையில் பேசிக்கிறாங்க, யாரோ விபச்சாரிக்கு தர்மம் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு இந்த செய்தியை கேள்விப்படுறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு, ஒரு விபச்சாரிக்கு தர்மம் செய்ய வைத்த உனக்கே புகழ் அனைத்தும் அல்லாஹ்வே அப்படிங்கிறார். மூன்றாவது நாள் தர்மம் செய்கிறதுக்கு ஒரு உறுதி கொள்கிறார். மூணாவது நாள் இரவில் வந்து தர்மம் செய்கிறாரு, ஒரு பணக்காரர் கையில் கொடுத்துட்டு போயிடுறாரு. அப்போ அடுத்த நாள் காலையில் கண் விழித்ததுக்கு பிறகு மக்கள்லாம் பேசிக்கிறாங்க, தர்மம் செஞ்சவர் போய் ஒரு பணக்காரர் கையில் கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு திருடனுக்கு விபச்சாரிக்கு பணக்காரருக்கு தர்மத்தை கொடுக்க வைத்த உனக்கே புகழனைத்தும் அல்ல என்ன மனுஷன் துவா செய்கிறாரு. அந்த நேரத்தில் ஒரு மனிதர் வந்து, நீ அந்த திருடனுக்கு கொடுத்த தர்மம் இருக்கிறதே, அவன் திருடுகின்ற தொழிலிருந்து அவன் வெளியாகிவிட்டு நேர்மையாக சம்பாதித்து உழைத்து வாழ்வதற்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பாக அது அமையலாம். விபச்சாரிக்கு நீ தர்மம் செய்தாயே, விபச்சாரம் செய்கின்ற தொழிலை விட்டுவிட்டு அவள் அதிலிருந்து திருந்தி வாழ்வதற்கு வழிவகை செய்யலாம். நீ ஒரு பணக்காரர் பொருளாதாரத்தில் மிகுந்தவருக்கு தர்மம் செஞ்சாயே, அவர் இதுவரை கஞ்சனாக இருந்திருக்கின்றார். இப்படி ஒரு மனிதன் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை ஏழை மக்களுக்கு தர்மம் செய்ய வேண்டும் கொடுத்திருக்கிறாரே என்ற விஷயத்திலிருந்து படிப்பினை பெற்று அவருடைய மிகுந்திருக்கின்ற பொருளாதாரத்திலிருந்து அவர் தர்மம் செய்வதற்கு முயற்சி செய்யலாமா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாகக்கூடும் என்பதாக அந்த மனிதர் சொன்னார் என்ற செய்தியை நாம் வந்து புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். 1421 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. அப்போ இதில் என்ன நாம் விளங்கணும்னு சொன்னால், நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், இப்போ கடைசியாக பார்த்த அந்த ஹதீஸுங்கிறது அடுத்த மனிதருக்காக நம்ம நடந்த விஷயம் தானே. கொடுக்கறதுக்கு நாம் எடுக்கிறோம், அவர் கொடுக்காதேன்னு சொல்கிறாரு, நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம். அப்போ யாருடைய திருப்தியை நம்ம நாடுறோம்? நண்பர் சொன்னதை கேட்டுறோம், அல்லாஹ் சொன்னதை நம்ம கேட்டு தர்மம் பண்ணலை. அப்போ இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் தர்மம் செய்கின்ற விஷயம் மட்டுமல்ல, நீங்கள் எதுவெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுகின்றீர்களோ எல்லா விஷயத்திற்கும் A to Z நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ் கணக்கு தீர்ப்பான் என்பதை தெளிவாக விளங்கி கொண்ட மக்களாக, புரிந்து கொண்ட மக்களாக நீங்கள் அந்த செயல்பாடுகளை செய்யக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணம் என்பது அல்லாஹுக்காக இருக்க வேண்டும் என்று செயல்கள் அமைந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறானா இல்லையா? ஒரு ரில்வானுல்லாஹில் அக்பர், அல்லாஹுடைய திருப்திதான் மிக பெரியது என்ற அந்த பொருத்தத்திற்குரியவர்களாக நாம் மாற முடியும். அப்படி வாழக்கூடிய மக்களாக எல்லாம் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று முதல் ஒரு நிறைவு செய்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ஹாத்தமில் அன்பியா வல் முர்சலீன். கண்ணியமிக்க எல்லாம் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டங்களில் நம்மளோடு கலந்து பலவிதமான சொற்கள் பேசப்படுறதை பார்ப்போம். அதே போல் ஒரு சொல்லாடல் ஒன்று வழக்கத்தில் இருக்கும். என்ன சொல்லாடல்? நமக்கு மத்தியில் ஒரு மனிதர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், நண்பர் இருக்கிறார். அவர் வந்து எப்போதுமே வந்து பிற மனிதர்களுடைய கஷ்டத்தை பார்க்க மாட்டார், ரொம்ப கேலி கிண்டலாக பேசுவார். ஒரு மனுஷன் உண்மையிலே கஷ்டப்பட்டு ஒரு மாதிரியாக இருந்தால் கூட அதே நகைச்சுவை பண்ணி கேலி கிண்டல் பண்ணி பேசுகிற மனிதர்கள்லாம் எத்தனையோ பேர் இருந்துகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அதனுடைய விபரீதம் புரிய மாட்டேங்குது. அப்போ என்ன சொல்லுவாங்க மக்கள், அந்த யார் கேலி கிண்டல் பண்ணி பேசி கொண்டிருக்கிறானோ அந்த மனிதனுக்கு ஒரு கஷ்ட காலம் வந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்களேன், பார்த்தியா எல்லாரையும் கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தானா, இப்போ அவன் நிலைமை வைப்பார். எண்ணம் போல் தான் வாழ்வு என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்காடல் வந்து நம்ம இருக்கிறத பார்ப்போம். வழக்கத்தில் எல்லாருமே சொல்லுவோமா இல்லையா? எண்ணத்தை போல தான்ப்பா வாழ்வு அமையும். அது அதனுடைய சாராம்சம் தான். இன்னமல அமல பின்னியான்னு சொல்கிறோமா இல்லையா? அதனுடைய அடிப்படையில் தான் நீ என்ன பிறருக்கு என்றியோ அதான் உனக்கும் கிடைக்கும் என்ற அடிப்படையில் எண்ணம் போல் வாழ்வு என்று சொல்கிறத பார்ப்போம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது என்பது செயல்களை விட நம்மளுடைய எண்ணங்கள் தான். நம்ம அந்த விஷயத்தை போய் நம்ம அந்த வந்திருக்கிற ஆர்டிக்கல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், எண்ணங்களை பற்றி இஸ்லாத்தில் என்ன சொல்லப்படுகிறது, அந்த எண்ணங்கள் எப்படி இருக்கணும் செயல்படுத்துகிற நேரத்தில் என்று பார்த்தோம்னு சொன்னால் அதில் ஒரு வாசகங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஒரு அறிஞர் சொன்னதாக, அது எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, ஆனால் நல்ல விஷயமா இருக்கிறது. நல்ல விஷயமா இருக்குங்கும் பொழுது நாம் அதை வந்து விளங்கி கொள்வது கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த அடிப்படையில் சொல்லப்படுதுன்னு சொன்னால், மக்களே எண்ணங்களை பற்றி நீங்கள் கவனமாக இருங்கள். ஏனென்று சொன்னால் அந்த எண்ணங்கள் தான் நாளைக்கு உங்களுடைய வாயிலிருந்து வார்த்தைகளாக வெளிவருகின்றன. நீங்கள் என்ன மனசில் எண்ணுறீங்களோ அதுதான் வார்த்தைகளாக வெளியே வரும். இப்போ உட்காந்துருக்கிற ஒரு நண்பரை பற்றி நான் வந்து ஏதாவது தவறாக எண்ணிட்டேன்னு சொன்னால் இன்னொருத்தர் பார்க்கும்போது இவரை தவறாக சொல்லுவேன், வார்த்தைகளாக வெளியே வரும். அப்போ எண்ணங்களில் கவனமாக இருங்கள், ஏன்னா எண்ணங்கள் தான் வார்த்தைகளாக வெளிவருகின்றது. நீங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருங்கள். ஏனென்று சொன்னால் நீங்கள் என்ன வார்த்தை நீங்கள் பேசுகிறீங்களோ, இன்றைக்கி இவரை பற்றி அவர்கிட்ட வார்த்தையை வெளியாக்குறீங்களா இல்லையா, நாளைக்கு அப்படியே அது உங்களுக்கு செயலாக மாறும். எப்படி இவர் இந்த மாதிரி ஆள் தானேன்னு சொல்லிட்டு வெறுப்பீங்க அந்த ஆள்.
அப்போ வார்த்தைகளில் கவனமாக இருங்க, அதுதான் உங்களுக்கு செயல்களாக மாறுகிறது. அப்போ செயல்களில் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் ஒரு நாள் செய்தால் ஒன்றுமில்லை, 2 நாள் 3 நாள் 4 நாள் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது உங்களுடைய பழக்கமாக மாறிவிடுகிறது. பார்க்குறோமா இல்லையா? எத்தனையோ பேர் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தொழுகை சம்மந்தமாக பார்க்க முடியும், இல்லை ஒரு தான தர்மம் செய்கிறதா பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு மனுஷர் சொல்லி சொல்லி தட்டி கழிச்சிட்டாருன்னா தர்மமே பண்ணாதவராக அவர் போயிடுவார். அப்போ செயல்களில் கவனமாக இருக்கணும். செயல்களில் கவனமாக இருந்தால் தான் பழக்க வழக்கமாக அது மாறும் பொழுது நல்ல விஷயமா மாறும். அப்போ அதையும் சொல்லி காமிக்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக பார்க்குறோம், நீங்கள் உங்களுடைய பழக்க வழக்கங்களில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் ஒரு மனிதனுடைய பழக்க வழக்கங்களை வைத்துதான் அவனுடைய ஒழுக்கம் வெளிப்படுகிறது என்பதாக சொல்லி காமிக்க செய்தியை பார்க்குறோம். அந்த ஒழுக்கத்திலும் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் ஒழுக்கமாக நீங்கள் இருந்தால்தான் அது உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் என்பதாக அந்த அறிஞர் சொன்ன செய்தியை போட்டிருக்கிறத பார்ப்போம். இப்போ இது அப்படியே இந்த விஷயத்தை வைத்துக்கொண்டு பாருங்கள், சைத்தானோட நிலை என்ன, இப்லீஸோட நிலை என்ன? இப்லீஸ் நம்மளையெல்லாம் விட மிகப்பெரிய ஒரு அல்லாஹ்வை வணங்கக்கூடியவனாக தான் இருந்துகிட்டு இருந்தான். அப்போ அவனை கெட்டு போனதுக்கு காரணம் என்ன, வழிகெட்டு போனதுக்கு காரணம் என்ன? அவனுடைய எண்ணங்கள் சரியில்லை. வந்த எண்ணம் முதல்ல என்ன, யா அல்லாஹ் மேலே நோக்கி போகின்ற நெருப்பிலிருந்து என்ன நீ படைச்சிருக்கிற, கீழே விடுகின்ற களிமண்ணால் ஆதமை படைத்திருக்கின்றாய், நான் அவருக்கு செய்தால் செய்ய வேண்டுமா, நான் உயர்ந்தவனா அவர் உயர்ந்தவரா என்ற அடிப்படையில் கேட்டு அல்லாஹுடைய வார்த்தைக்கு மாறு செய்தானா இல்லையா? அப்போ அது காரணம் என்ன? எண்ணம் அல்லாஹ்வுடைய திருப்திக்குரிய எண்ணமாக இல்லாத காரணத்தினால்தான் அவனுடைய நிலை அப்படி சென்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ இஸ்லாம் நமக்கு இதை சொல்லி காமிக்கிறது. கடைசியாக பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும்பொழுது 17வது அத்தியாயத்தில் 84வது வசனத்தில் குல்லி யஅமலு அலா சாக்கிலத்திஹி, நபியே நீங்கள் சொல்லுங்கள் மக்களிடத்தில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வழியிலேயே செயல்படுகின்றான். யார் சொல்கிறா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸாக கூட இது வரலை. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் 17வது அத்தியாயத்தில் 84வது வசனத்தில் கூப்பிட்றான், நபியே நீங்கள் மக்களுக்கு மத்தியில் சொல்லுங்கள் ஒவ்வொரு மனிதனுமே தன்னுடைய வழியிலேயே செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அப்படி இதில் என்ன நம்ம கேட்போம், இதில் என்ன இருக்குது, நான் என் வழியில் தானே செயல்படுறேன், என்கிட்ட இன்றைக்கி ஒரு 10,000 ரூபா இருந்துச்சுன்னா நான் நினைக்கிற மாதிரி தானே செலவு பண்ணுறேன், என் பொருள் என்னுடைய பொருளாதாரம் என்னுடைய மனைவி மக்கள், அப்போ என் சித்தத்தை நான் நடப்பேன், இப்படிலாம் சொல்கிறானா இல்லையா? அதுக்கு அடுத்தவர்கள் நல்லா சொல்லி காமிக்கிறான் பாருங்க, ஃபார் ரப்புக்கும் அஅலமு பிமன் ஹுவ அஹ்தா சபீலா. இதில் தான் நம்ம கோட்டை விட்டுறோம். நம்ம வழியில் செயல்படுறோம், செயல்படக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய எண்ணத்தில் என்ன ஒதுக்க வேண்டும், ஃபார் ரப்புக்கும் அஅலமு பிமன் ஹுவ அஹ்தா சபீலா. ஆனால் நேரான வழியில் செல்பவர் யார் என்பதை, தவறான வழியில் செல்பவர் யார் என்பதை எல்லாம், நேரான வழியில் செல்பவர் யார் என்பது மட்டும்தான் இங்கே போடப்பட்டிருக்குது. அப்போ அதுக்கு எதிர்ச்சொல்லாதானே வரும், தவறான வழியில் நடப்பவர் யார் என்பதை எல்லாம் உங்கள் இறைவன் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் என்பதை சொல்லி எங்களுடைய செய்தியை பார்க்குறோம். இந்த வசனத்தை நானே எடுத்து பார்க்கும்போது எனக்கே இதுவரை பார்க்காத ஒரு வசனமாக தெரிஞ்சு எனக்கு. இப்போ நம்ம விஷயத்துக்கு செயல்படுறோம், அப்படி தான் சொல்கிறோம். பல நேரங்களில் சொல்லுவோம், எப்பா டெய்லி இந்த அப்படியே போயிட்டு இருக்கிறப்பா, நேரம் கிடைக்கிறப்பலாம் நீ இங்கே போய் செலவு பண்ணுறது பாரு, ஒரு 5,000 ரூபா செலவாகுது, 10,000 ரூபா செலவாகுது. நம்ம 2-3 வாரத்துக்கு முந்தைய கூட நம்ம பார்த்தோம். அப்போ இந்த மாதிரி செலவாகக்கூடிய வெட்டித்தனமாக நீ பார்க்காத விஷயமா இருந்தால் சரிங்களாம். வழக்கமாக வருஷம் அங்கே போகிறீங்க, வாரத்துக்கு ஒரு முறை போகிறீங்க, 2 வாரத்துக்கு ஒரு முறை போகிறீங்க, அதில் போய் வெட்டி செலவு பண்ணுறியப்பா. உன்னுடைய குடும்பத்தார்களுக்கு மத்தியில் அந்த ஒரு 5,000 10,000 நீ கொடுத்தின்னு சொன்னால் அவங்களுடைய மாத தேவை, உணவு உண்பதற்கான தேவை நிறைவேறுமா இல்லையா? நமக்கு தெரிந்த மக்களே எத்தனை பேர் ஒரு வேளை சாப்பிட்றாங்க, 2 வேளை சாப்பிட்றாங்க, சாப்பிட முடியாத நிலைமையில் இருக்கிறாங்களா இல்லையா? அப்படின்னு கேட்டோம்னா என்ன சில பேர் சொல்கிறத பார்ப்போம், என்னுடைய வாழ்க்கை என் கையில், நான் அப்படித்தான் இருப்பேன், அது நீயே கேட்குற, உனக்கு பிடிக்கலன்னா நீ செயல்படாமல் போ என்று சொல்கிறத பார்ப்போம். அல்லாஹ் சொல்லுகிற அந்த வசனத்தில் யார் நேரான வழியில் நடப்பார் என்பதை நான் உன்னுடைய இறைவன் நன்கு அறிந்து வைத்திருக்கிறேன் என்பதாக நபியே அந்த மக்களுக்கு மத்தியில் சொல்லுங்கள் என்பதாக சொல்லி காமிக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம். கடைசியாக என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், ஜஜாஉஹும் இன்த ரப்பிஹிம் ஜன்னாத்து அத்லின், அவர்கள் இறைவனிடம் அவர்களின் கூலி சொர்க்க சோலைகளாகும், தஜ்ரி மின் தஹ்திஹா அல்-அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா, அவர்களுக்கு அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும், அது அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்றென்றுமே. எப்படிப்பட்ட மக்கள்? அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்ற மக்கள், என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டால் அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். ஸாலிக லிமன் ஹஷிய ரப்பா, இது தனது இறைவனை அஞ்சுபவருக்கு உரியது என்பதாக திருமறை குர்ஆனின் 98வது வசனத்தில் 98வது அத்தியாயத்தில் 8வது வசனத்தில் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதை விளங்கிய மக்களாக யாருக்கு அந்த சொர்க்க சோலைகள் கிடைக்கும், அப்படி கிடைக்கக்கூடிய சொர்க்க சோலைகளில் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த இன்பகரமான வாழ்க்கைகள்லாம் கிடைக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றவருக்கு தான் கிடைக்கும். அந்த அடிப்படையில் முதலில் பார்த்த வசனமாக இருந்தாலும் சரி, அதில் ரில்வானுல்லாஹி அக்பர்,
அல்லாஹ்வுடைய திருப்தி தான் மிகப்பெரியது என்பதாக சொல்லி காண்பித்தான். இப்பொழுது நாம் கடைசியாக பார்த்த இந்த வசனத்திலேயும் அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான், அவர்களும் அல்லாஹ் புரிந்து கொண்டான் என்பதை சொல்லி காமிக்கிறத பார்க்குறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லா நேரங்களிலையும் எப்படிப்பட்ட செயல்கள் செய்தாலும் சரி, ஒரு பொருளை எடுத்து நகர்த்துவதாக இருந்தாலும் சரி, பாதையிலே கிடைக்கின்ற முல்லை அகற்றி போடுவதாக, கல்லை அகற்றி போடுவதாக இருந்தாலும் சரி, இவை அனைத்துமே நான் அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி தந்தார்கள், அதற்காகத்தான் செய்கிறேன் என்று நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் இந்த அல்லாஹ் புரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக நம்மால் மாற முடியும். வரக்கூடிய காலகட்டத்தில் அப்படிப்பட்ட மக்களாக நாம் வாழ்வதற்கு எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று கூறி என் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.